8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். நாம் இன்னைக்கு உரைநடை உலகத்தில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சியில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு கோடிட்டு எடுத்து நிரப்புக, குருவினா சிறுவினா வரையும் போட்டிருந்தோம். சில மாணவர்கள் சார் நெடுவினா சிந்தனை வினா விட்டுட்டீங்க, அதையும் போட்டுருங்களேன் சார் அப்படின்னு கமெண்டில் கேட்டதுனால அவங்களுக்காக இந்த நெடுவினாவை சிந்தனை வினாவை நம்ம இப்போ போடுறோம். நான் அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் நான் போடக்கூடிய தமிழ் பதிவுகளுக்கு உங்கள் மாணவர்களுடைய வரவேற்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழை ஒட்டி நான் இந்த வீடியோ போகிறதுல எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. வாங்க வீடியோவுக்கு போகலாம். மாணவர்கள், இதில் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் ஒரு கேள்வியும் சிந்தனை வினாவில் 2 கேள்வியும் இருக்குது. நெடுவினாவில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. எழுத்துக்களோட தோற்றத்தை குறித்து எழுத சொல்லியிருக்காங்க. வாங்க மாணவர்களை, இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் பாட ஏட்டில் அழகாக எழுதி படிச்சிங்கன்னா தமிழ் மிகவும் இனிமையாக இருக்கும். வாங்க. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். ஆதி காலத்தில் மனிதன் பேசுனா அதோட அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் பின்னாடி வர்றவங்களுக்கும் தன்னோட கருத்துக்களை அவன் தெரிவிக்க விரும்பி பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் என்ன பண்ணுறான், தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைக்கிறான். அதுதான் எழுத்துக்களோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்களா, குறித்து வைக்கிறான் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு மனிதன் உலகத்தில் தோன்றிய எழுத்து. அடுத்து, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவ எழுத்தை ஓவிய எழுத்து என்பர். இதான் ஏற்கனவே ஓவிய எழுத்து தான், வரி வடிவம் கிடையாது. இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடிய இப்போ சார் நோட்டில் எழுதியிருக்கிறது எல்லாமே வரி வடிவம். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது ஓவிய வடிவம், அதாவது ஓவிய எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாக சொல்லை குறிப்பதாய் மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. அடுத்து, இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாய் இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. இப்போ இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே அந்த ஓவிய எழுத்துக்களோட திரிபுகள், அதாவது மாற்று. இவ்வாறு காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. ஸோ மாணவர்களே, என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டுறாதீங்க. இது என்னது, நெடுவினா. இதை நீங்கள் படித்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் சொந்தமாக பிழை இல்லாமல் எழுதணும். அதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சி. இதை அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணாமல் சொந்தமாக எழுத முயற்சி பண்ணுங்கள். அடுத்து, சிந்தனை வினாவில் 2 கேள்வி இருக்குது. அதில் முதல் கேள்வி, தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுனவற்றை எழுதுக. இப்போ தமிழ் மொழியோட வளர்ச்சி இப்போ எப்படி இருக்கணும், இப்போ தற்காலத்தில் தமிழ் மொழியோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும்னா நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீ சொந்தமாகவே எழுதலாம். நான் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் தாய்மொழியான தமிழ் மொழியில் படித்தால் மட்டுமே அரசு பணி என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதாவது தாய்மொழியில் தாய்மொழி என்னது, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சுன்னா தமிழ் மொழியோட வளர்ச்சி கண்டிப்பாக வேற லெவலுக்கு போகும். அடுத்து, கணிப்பொறி, பொறியியல், மருத்துவம், அறிவியல் ஆகிய துறைகளில் புதிய கலைச்சொற்களை உருவாக்கிட வேண்டும். இப்போ இன்ஜினியரிங், மெடிக்கல் இது எல்லாமே தமிழ் மொழியில் படித்தீங்கன்னா தாய்மொழியில் படிக்கும்போது அதோட தரமும் கூடும். நம்ம தமிழ் மொழிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தொண்டாகவும் இருக்கும். அதனால இந்த மருத்துவ துறைகளுக்கான புதிய கலைச்சொற்களை உருவாக்கிட வேண்டும். நிறைய கலைச்சொற்கள் இருக்கு, இருந்தாலும் புதிய கலைச்சொற்களை உருவாக்கிட வேண்டும். தமிழ் மொழியின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். தமிழ் மொழி மீதான மக்களின் ஆர்வத்தை தூண்டிவிட அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இவைகளே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்தமாக கருத்துக்களை நீங்கள் எழுதலாம். அடுத்து, 2வது கேள்வி, தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து விவாதிக்கவும். மாணவர்கள், இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன், போதும்னு நினச்சி நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ரோமன் எழுத்துருன்னா நம்ம ஆங்கிலத்தில் போடுவோம், ரோமன் லெட்டர் 1, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எழுதுவோம்ல, அந்த இது ரோமன் எழுத்துரு. இன்னொன்று நம்ம இப்போ சொல்கிறது ஆங்கில எழுத்தில் எழுதுவோம்ல, அதுவும் ரோமன் எழுத்துரு தான். அதை தான் சொல்லியிருக்கேன். தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழுக்கு பல்வேறு தீங்குகள் நேரிடுகின்றன. தமிழை ரோமன் எழுத்துருவில் எழுதுவதால் தமிழ் எண்கள் மறந்து போக அதிக வாய்ப்புள்ளது. இந்த மாதிரி நம்ம இப்போ அறிவியலில் ஏதோ ஒரு பாடத்தில் நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும்னு வச்சுங்களேன். நம்ம எப்படி பாயிண்ட்ஸ் போடுவோம், இந்த மாதிரி 1, 2, 3 இதெல்லாம் ரோமன் லெட்டர் தான். இந்த மாதிரி போடாமல் 1, 2, 3 அப்படின்னு போடலாம். தமிழின் உச்சரிப்புகள் மாறிப்படுகின்றன. இதனால் தமிழ் எழுத்துக்கள் நிலை சிதைய வாய்ப்புள்ளது. இது ஒன்று. இன்னொன்று தான் ரொம்ப மிக முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செல்ஃபோன்லாம் இப்போ கீழே பாருங்களேன், ஒரு சின்ன
பாடம் எடுத்துகிட்டு போயிரு. செல்ஃபோனில் நம்ம இப்போ தமிழில் தான் டைப் அடிக்க மாட்டோம். தமிழில் டைப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு உடனே என்ன பண்ணோம்னா இங்கிலீஷில் தான் டைப் அடிப்போம். இப்போ மன்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம். ஆனால் இதை ஒருத்தரை கொண்டாந்து வாசிக்க சொன்னால் அவர் எப்படி வாசிப்பார்? மன்னார். மன்னர் அப்படின்னு நம்ம இதுதான் எழுதுவோம், ஆனால் அதை எப்படி வாசிக்க முடியுது? மன்னார். அதே மாதிரி நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் சொல் இருக்குது. அதை ஆங்கிலத்தில் நம்ம டைப் பண்ணும்போது இப்படி எழுதுவோம், இந்த ரோமன் எழுத்தில் எழுதும்போது எழுதுவோம். இதை ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் வாசிற அப்படின்னா எப்படி வாசிப்பேன்? நெடு நாள் வடை அப்படின்னு வாசிக்க வாய்ப்பு இருக்குது. நெடு நாள் வடை. அதே மாதிரி வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தமிழில் டைப் படிப்போம் வாங்க, டக்கு டக்குன்னு எடுத்துருவோம் வாங்க. ஆனால் ஒருத்தர் கூப்பிட்டு வாசிக்க சொல்லும்போது இது எப்படி வாசிக்கலாம்? வங்க அப்படிங்கிற மாதிரி வாசிக்கலாம். ஸோ இதுதான் மாணவர்களே ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில ரோமன் எழுத்துக்களில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஆங்கில ரோமன் எழுத்துக்களை மாற்றும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த பாராவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதுபோல் மெய் யோசைகளை ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது எண் என்ற ஒரே ஆங்கில எழுத்தால் நகரம் 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 என்னும் 5ம், எல் என்ற எழுத்தால் லகரம் 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 என்னும் 3ம் எழுதப்படுவதால் எழுத்து மயக்கமும் பொருள் மயக்கமும் ஏற்படுகிறது. ரொம்ப சிம்பிள். நம்ம தமிழில் லகரம் 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 ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசப்படுத்துவோம். ஆனால் அவங்க எல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான், வேறு எந்த வார்த்தையும் கிடையாது ஆங்கிலத்தில். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ நான் எளிமையாக தான் இந்த கேள்விகளை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சொந்தமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுத முயற்சி செய்யலாம். ஸோ மாணவர்களே, நீங்கள் கேட்ட மாதிரி தமிழ் வரிவடி வளர்ச்சிக்கு சிந்தனை வேணாம் விரிவான விடையும் கேட்டீங்க, அதை நான் போட்டுட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் ஓடை அப்படிங்கிற வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த வரிவடி வளர்ச்சியோட சிறுவினா குருவினாவோட லிங்கையும் தரேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம்.